ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து நேயர் விருப்பம் பண்ண போகிறோம். அதாவது நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரோ விவேகம் ப்ளூ சட்டை ரிவ்யூவை வந்து ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி அதை பண்ண போகிறோம். ஓகே, 3, 2, 1 ஸ்டார்ட். வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட் நெட். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சிவா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற விவேகம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். விவேகம் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, கதைன்னு எதை சொல்கிறது இல்லை, நீ இந்த படத்துக்கு வந்த இங்கே வா, இந்த படத்துக்கு நீ கதை சொல்லு, இங்கே வா. நான் வரலப்பா, நீங்களே சொல்லுங்க. வாடா, கதையை சொல்லு, பார்த்த கதையை சொல்லுவா. எனக்கு வெக்கமாக இருக்குங்க இந்த கதை சொல்கிறதுக்கு, நீங்களே சொல்லுங்க. இல்லை, இதுக்கெல்லாம் வெக்கப்பட்டா அப்படியா? இப்படி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அவங்களே வெக்கமெல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. இன்னும் பாரு, 2 நாளில் சக்ஸஸ் மீட்லாம் நடத்துவாங்க. இப்படி தான் ஒரு 10 நாளைக்கு முந்தி கூட ஒரு மொக்க படத்துக்கு சக்ஸஸ் மீட் நடந்தாங்க. வாராண்டா, நீங்களே சொல்லுங்க இந்த கதையை. என்னடா இல்லை, படம் பார்க்க போனோம்ங்க. போனால் ஃபஸ்ட்டு சீனு ஒரு பெரிய நாச வேலை நடக்கிற மாதிரி ஒரு செட்டப். 2 தீவிரவாதிங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, செம்ம செக்யூரிட்டி. நமக்கு தான் தெரியுமா, அங்கே ஹீரோ வருவார், ஹீரோ என்ட்ரிக்கு தான் அந்த சீனை ரெடி பண்ணுறாங்கன்னு. ஹீரோ வந்துட்டார், அடித்து தம்சம் பண்ணிட்டாரு, கலாட்டா பண்ணிவிட்டு அந்த இடத்தையே காலி பண்ணிவிட்டு தப்பிச்சு ஓடுறாரு. ஓடினா ஒரு பெரிய பாலத்துக்கு நடுவில் அவரை சுற்று போட்டாங்க. அங்கிட்ட ஒரு 100 பேர், இங்கிட்ட ஒரு 100 பேர் மிஷின் கண்ணோட சுற்று போட்டால் இவர் வெறும் ஆளாக நின்றுக்கிருக்காரு. நின்றா பத்தாவதுக்கு ஒரு 4 ஹெலிகாப்டர் வேறு வருது. ஆஹா, எப்படா தப்பிக்க போகிறாரு, கன் பாயிண்டில் இருக்காரு, 200 பேர் சுற்றி நிற்கிறாருன்னு பார்த்தா அவன் எந்த நாட்டுக்காரனோ எந்த பாசக்காரனோ தெரியல. அவன்கிட்ட தமிழில் பஞ்சு டைலாக்லாம் பேசிட்டு, நீயா ஒத்துக்கிற வரைக்கும் நீ தோத்தையா ஜெயிச்சா என்னமோ ஒரு டைலாக் வரும்ல, அதை போட்டு உளறிட்டு அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாரு. பாலத்து மேலேருந்து பல்ட்டி அடித்தா அவங்க சுட வேணாமா சடச்சடன்னு, ஒரு வேலையும் சுடலை. அவர் பல்ட்டி அடித்து கீழே போய்கிட்டு இருக்காரு. என்னடா கீழே போயிட்டானு வந்து எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்குறவங்கள போனால் இவர் சுட்டுக்கிட்டு இருக்காரு. அவன் செத்து போயிட்டான். இப்படி ஒரு கேவலமான ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு சீனை வச்சு படத்தை ஆரம்பித்தாங்க. ஒரு சில படங்கள்லாம் பார்த்து படம் முடிகிற வரைக்கும் நம்ம நம்பிக்கையோடு உட்காந்துருப்போம், படத்தில் ஏதாவது விஷயம் இருக்குன்ட்டு. இது மொதல் சீன்லேயே தெரிஞ்சு போச்சு, சரியான மொக்க படத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி எடுக்கிறாங்களாமா. ஜேம்ஸ் பாண்ட் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனு ஜேம்ஸ் பாண்ட் ஒரு கலக்குவார். அதுக்கப்புறம் ஒரு டைட்டில் சாங் போடுவாங்க. அந்த சாங்கில் வந்து லேடிஸ்லாம் வந்து ஆடுவாங்க, கன்னெல்லாம் அப்படி ஸ்லோ மோஷனில் போகும், சிஜியில் நல்லா பண்ணியிருப்பாங்க, டீனா டர்னரை பாட விடுவாங்க. அந்த மாதிரி இவங்க என்னமோ ஒரு பெரிய கலக்கலான சீனை எடுத்துகிட்ட மாதிரி அடுத்து ஒரு லேடி வாய்ஸில் ஒரு பாட்டு, அதே ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் மாதிரி ஒரு விஷுவல் போட்டு பண்ணிட்டாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிளில் மாதிரி படம் முழுக்க இந்த டைமுக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும், அந்த டைமுக்குள்ளே அந்த வேலையை முடிக்கணும், முடிக்கலாம் ரொம்ப கஷ்டம், முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியை முடிச்சு விட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மாதிரியான ஒரு மொக்க வில்லனை நான் சமீபத்தில் பார்க்கவே இல்லை. இந்த எம்ஜிஆர் படமெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதில் எம்ஜிஆர் கூடவே நாகேஷோ தேங்காய் சீனிவாசனோ அல்லது ஐஸ்வர்யாலனோ இந்த மாதிரி ஆட்கள் கூடவே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ஜிஆர் சும்மாவே தான் இருப்பார். எங்கள் அண்ணன் யார் தெரியுமா, எங்கள் அண்ணன் நினச்சாருன்னா என்ன பண்ணுவார் தெரியுமா, எங்கள் அண்ணனை ஆட்டக்கூட முடியாது, அசைக்க கூட முடியாதுன்னு எப்போ பார்த்தாலும் பில்டப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஹீரோ கூட இருக்கிறவங்க ஹீரோவை பில்டப் கொடுத்தா பார்க்கலாம். ஆனால் வில்லையன் இங்கே உட்காந்துக்கிட்டு அவன் சாதாரணமான ஆள் கிடையாது, பயங்கரமான ஆள், அவன் பின்னால் நின்று சண்டை போடுறவன் கிடையாது, முன்னால் நின்று சண்டை போடுறவன், அப்படி இப்படின்னு இவர் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு மொக்க வில்லுன்னு நான் பார்த்ததே கிடையாது. இதில் வேற விவேக் ஓபராய்க்கு என்ன கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தாங்க. இப்போ கூட நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க, அவர் தான் இந்த படத்தில் வில்லன்னு, இதை ரகசியமாக வச்சுக்கோங்க. அப்படி ஒரு பயங்கரமான வில்லன் அவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால் கேரக்டர், இது ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இதை பாஷை தெரியாத வேணா இந்த படத்தை பார்த்தான்னு வச்சுங்களேன், காஜல் அகர்வாலும் அஜித்தும் வர்ற சீனில் இது வந்து ஒரு அப்பாவுக்கும் மகளுக்குமான பாசப்பிணைப்பான படம் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிருவேன். அப்படி இருக்குது அவங்க வர சீன்லாம். படம் பார்த்திங்கன்னா விடியகாலில் 4:30 மணிக்கெல்லாம் போட்டாங்க. படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு 5:30 மணிக்கெல்லாம் இடவேளைக்கு கொஞ்சம் முன்னால் திரும்பி பார்த்தா பாதி பேர் கோட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். இந்த அவன் தூங்குனதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த கிராமத்திலலாம் சொல்லுவாங்க, எள்ளு தான் என்னைக்கு காயுது, எலிப்புழுக்க எதுக்கு காயுதுன்னு. ஏன்னா நாங்கள் தான் விமர்சனம் பண்ணுறதுக்கு இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மீதி பேர்லாம் ஏன் தூங்காமல் இருந்தாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவங்க நம்மள மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடியவங்களே என்னமோ தெரியல. படத்தை பார்த்துட்டு தியேட்டரை விட்டு வெளியே வரல, அதுக்குள்ளே ஒரு ஃபோனு, தலைவரா நாங்கள் தலை ரசிகர் பேசுகிறோம்,
படம் பார்த்தோம். படம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. சுமாராக இருந்ததா? இல்லை கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுன்னா தலையை கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டு போகிறேன். அதுக்கோசம் தான் ஃபோன் பண்ணேன். தலையை நான் ஏன் அசிங்கப்படுத்தணும்? அவரே அசிங்கப்படுத்திட்டு இருக்கார் அந்த படத்தில். இதில் நான் வேறு போய் அசிங்கப்படுத்தணுமா அப்படின்னு. இல்லை கொஞ்சம் பார்த்து சொல்லுன்னு. ஏம்பா, ஒவ்வொரு பெரிய நடிகர் படம் வரும்போதும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒன்று மிரட்டுறது, இல்லாட்டி இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணுறது, பார்த்து சொல்லு, ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு படம் நடிக்கிற அவங்கக்கிட்ட போயிட்டு படம் நல்ல படமாக நடிங்க, நல்ல படமாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறத விட்டுவிட்டு விமர்சனம் பண்ணுற எங்ககிட்ட வந்துக்கிட்டு பார்த்து விமர்சனம் பண்ணு, ஒழுங்காக விமர்சனம் பண்ணு அப்படிங்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இப்போது இந்த படத்தோடைய வியாபாரத்தை பற்றி பார்த்தோம்னா, இது வரைக்கும் வந்து அஜித் படத்திலே இந்த படம் தான் மிகப்பெரிய வியாபாரம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை சிட்டி மட்டும் 5 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. செங்கல்பட்டு 11 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. நார்த் ஆற்காடு 3 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு போயிருக்கு. சவுத் ஆற்காடு 3 கோடியே 80 லட்சம் ரூபாய்க்கு போயிருக்கு. சேலம் 5 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு போயிருக்கு. கோவை மாவட்டம் 940க்கு போயிருக்கு. திருச்சி 6 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு போயிருக்கு. மதுரை 7 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு போயிருக்கு. திருநெல்வேலி கன்னியாகுமரி 3 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு போயிருக்கு. டோட்டலாக தமிழ்நாடு மட்டும் 55 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்கு இந்த படம். தெலுங்கு ரைட்ஸு, டப்பிங் ரைட்ஸு 5 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு போயிருக்கு. ஹிந்தி ரைட்ஸு 7 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு போயிருக்கு. கர்நாடகா 5 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. கேரளா 4 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. ஓவர்சீஸு 18 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு போயிருக்கு. சேட்டலைட் 22 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. ஆடியோ ரைட்ஸு ஒரு 2 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. மொத்தம் மற்ற ரைட்ஸ் எல்லாம் சேர்த்து சுமாராக ஒரு 120 கோடி ரூபாய் இந்த படம் பிஸ்னஸ் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் வந்து அஜித் படத்திலே மிக அதிகமான வியாபாரம் ஆகிருக்கு இந்த படம். இதுக்கு முன்னால் வந்த வேதாளம் கம்மியான தயாரிப்பில் அதிகமான லாபம் கொடுத்துச்சின்னு சொல்கிறாங்க. இந்த படம் அதிகமான வியாபாரம் பண்ணியும் குறைவான லாபம் தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை வாங்கின விநியோகஸ்தர்களுக்கெல்லாம் இந்த படம் இன்றைக்கி இருக்கிற லட்சணத்துக்கு கண்டிப்பாக நஷ்டம்தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமாக நஷ்டம் வந்தால் ரஜினி வீட்டுக்கு தான் போவாங்க. இந்த படத்துக்கு அஜித் வீட்டுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் அஜித் அவருக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை சிறப்பாக செஞ்சுருக்காரு. அவரை மாதிரியே படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுமே நல்லா உழைச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபைட் மாஸ்டர் நல்லா வேலை பார்த்துருக்காங்க. அதே போல் சிஜி ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மொத்த பேருடைய உழைப்பையும் சிவா வீணாக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த லட்சணத்தில் சிவாவும் அஜித்தும் சேர்ந்து 4வதாக ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வேணா பண்ணட்டும், தாராளமாக பண்ணட்டும். ஆனால் நம்மளால் முடியாது சாமி, முடியவே முடியாது. ஏன்டா விவேகம் வந்து 100 crore கிளப்பில் சேர்ந்துச்சா? அது தெரியல, நான் கவனிக்கல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாருங்கிற ஒரே விருப்பத்துக்காக தான் ரியாக்ட் செய்யப்பட்டது. யார் மனதையும் புண்படுத்த அல்ல. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எங்களை மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. ஓகே காய்ஸ், பீஸ் அவுட், பாய். வேறு என்ன வீடியோக்கு ரியாக்ஷன் பண்ணணுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.